வெங்காயம் சரியான விழுக்காடு ஒரு தோட்டங்கள் பரவாயில்லை. விலை வீழ்ச்சி எல்லாம் குறைவு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுவடை செய்த வெங்காயங்களை வந்து வெயிலில் காய வச்சு கொண்டிருக்கணும். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேபி நிரு. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகிய கிராமம் தான். அந்த அழகிய கிராமத்துக்கு பேர் வந்து உடுவில். அது முழுவதுமாக தோட்டக்காணிகள்லாம் இருக்குது. அந்த தோட்டக்காணிகள் எப்படி இருக்குது, அந்த அழகிய கிராம சூழல் எப்படி இருக்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உடுவிலுக்கு இருக்கிற ஒரு ரைஸ் மில் வந்து, ரைஸ் மில்லுன்ற பேர் தெரியல, ஆனால் ரைஸ் மில் தானே என்ற அரிசியோட ஒரு அந்த வாசனை எனக்கு வந்தது. அதனால சொல்லுவாங்க ஒரு ரைஸ் மில் தான். ஆனால் என்ன ரைஸ் மில்லுன்னு எனக்கு தெரியலை. உடுவில் தான் இருக்கு இந்த ரைஸ் மில். இதோட முழுமையாக வந்து இப்பொழுது தோட்டம் செய்வதற்காக உழுதிருக்கணும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் தான். இந்த பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து தோட்டம் தான். அவங்க மட்டும் தோட்டம் தான் தெரியுது. அங்கே மட்டும் ஃபுல்லாகவே தோட்டம் தான். இதால் இப்படியே போய் ஒரு கொஞ்சம் தூரம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் என்ன மாதிரி இருக்குது இந்த தோட்ட பகுதியில் வந்து காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வண்டி தோட்டம் தான். இந்த இருக்கு, இது வந்து வண்டி தான். பார்த்துக்கணுங்க, இந்த ஃபுல்லாகவே வண்டி. இது ஃபுல்லாகவே வண்டி தான். இந்த ஃபுல்லாக வண்டிக்க இப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கத்திரிக்காய் தோட்டம். ஃபுல்லாகவே கத்திரிக்காய். இந்த ஃபுல்லாகவே வந்து கத்திரிக்காய் தோட்டம் இந்தியாவில். இந்த தோட்டத்துக்குரிய கிணறு வந்து இருக்கு. தோட்டத்துக்கான கிணறு வந்து எனக்கு சரியா தெரியல. அந்த தோட்டத்துக்கான கிணறு நினைக்கிறேன் பழைய காலத்து கிணறு. இந்தியாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி தோட்டம் தான் இருக்கு. நான் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே எல்லாமே வண்டி தோட்டம் தான். தோட்டத்துக்கு தேவையான நீருக்கான குளம் தான் இது. இந்த நீரோட மாதிரி ஒன்று இருக்கு. பாருங்க, வந்து இந்த நீரோட சின்ன ஒரு குளம் மாதிரி தான் இருக்கு. இது வந்து இப்போதான் உழுது இருக்கு. இனிமேல் இதுக்கு மேல பயிர் ஒன்று நடுவினம். இப்போதான் இந்த நிலம்ல முழுது இருக்கு. இது ஃபுல்லா வந்து பூசணி தோட்டம். அது மட்டும் அப்படியே பூசணி தோட்டம் தான். இந்த இருக்கு பாருங்க, பூசணி. அப்படியே இந்தியாவில பூசணி தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து தக்காளி தோட்டம் இருக்கு. தக்காளி தோட்டம் நீங்கள் ஒரு 100 வருஷமாக செய்தோம். தோட்டங்கள், வெங்காயங்கள், இது தோட்ட பகுதி தான். வம்பட்டியால் இதுகளால் தான் தோட்டங்கள் செய்தோம்.
இப்பதான் இந்த பெற்றர்கள் வந்தோம். முந்தி சரியான கஷ்டம் தான். இந்தியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காய தோட்டம் தான் இருக்குது. அது ஃபுல்லாகவே வெங்காய தோட்டம் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பயிர்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறதுக்காண்டி பாத்தி கட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுவடை செய்த வெங்காயங்களை வந்து வெயிலில் காய வச்சு கொண்டிருக்கணும். உடுவில் கிராமம் மற்ற வெங்காயம் தோட்டம் செய்கிறாங்க. வெங்காயம் வெட்டி விற்றது 200 ரூபாய் படி கம்பெனியில் கொண்டு விற்றது. வெங்காயம் சரியான விழுக்காடு. அதான் மற்றது போன வரைக்கும் பரவாயில்ல. வெங்காயம் இந்த வர வெங்காயம் சரியான விழுக்காடு. உடுவில் தோட்டங்கள் பரவாயில்லை. ஆனால் விலை வீழ்ச்சி எல்லாம் குறைவு. வண்டி எல்லாம் 40-50 ரூபா, கத்தரிக்காய் 200 ரூபா, 150 ரூபா. அடுத்தது வெங்காயம் சந்தையில் கொடுத்தா 150, 200, 150 அப்படி போகுது வெங்காயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெங்காயம் அறுவடை செஞ்சு வந்துருக்கேன். அங்கே ஒரு குட்டை ஒன்று பார்த்த மாதிரி சின்ன நீரோடு உண்டு. இங்கே என்ன ஒன்று இருக்கு. இது வந்து இந்த வான்கதவு தான். அந்த குளத்துல இருந்து இஞ்சால் தண்ணி போதா இல்லை வேற எங்கேயும் இருந்து இந்த குளத்துக்கு வருதான்னு தெரியலை. வடிவா தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே கிழுவங்கதியாளில் தான் அந்த வேலியை வந்து தங்களோட வெள்ளியை வந்து அவங்க அடைச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து கிழுவங்கதியால் தான், கிழுவ மரத்தினுடைய அந்த தடிகளை வைத்து தான். இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணி தோட்டம் தான். வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் தோட்டம் இதாக இருக்கு. பீட்ரூட் தோட்டம் நாம் வந்து ஒரு தோட்ட பகுதியில் வந்து கொஞ்சம் அந்த கிராம பகுதிக்கு வந்துட்டோம். நேர போகிறது தான் தோட்ட பகுதிக்குரிய பாதை. இது வந்து கொஞ்சம் அந்த கிராம பகுதி மக்கள் வசிக்கிற இடம் வந்து எப்படி தான் இருக்குது, கொஞ்சம் ஓகேவா இருக்கு. வந்து பனை நிற்கிது, பனை மரம். இது வந்து உடுவில் லேடிஸ் கழிச்சுடைய இன்ப கசுவார் பாருங்க. இப்படி அந்த பழைய காலத்து மதில். வந்து பார்த்தீங்கன்னா உடுவில் லேடிஸ் காலேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த காணொலி முடிவுக்கு வருது. உடுவில் கிராமத்தினுடைய காணொலி வந்து இதோட முடிவுக்கு வருது. நான் நார்மலாக தான் வந்து சுற்றி காட்டினேன். இப்போ டீப்பாலன்ற அங்கே சுற்றி பார்க்கல. நம்ம நார்மலாக அந்த தோட்ட காணிகளை தான் சுற்றி காட்டினான். அடுத்தது வந்து எந்த ஊரை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன்.
உங்களுக்கு ஊர் சுற்றி காக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.